உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லட்சமா செலவு பண்ணி அவளை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என்னையே எதிர்த்து தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்க போறேங்கிறாவே. என்ன செய்ய சொல்லுதா? என்ன கொஞ்சம் கூட செலவு பண்ணி பாப்பாவை ஜெயிக்க விடாம ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்களேன். அந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் நான் அவளை கடத்த சொல்லுதேன். நான் எம்புட்டு தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்ப்பேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். எதிராளு தில்லாலங்கடி வேலை பார்த்தா அதை எப்படி நான் உடப்பேங்கிறது அவளுக்கு தெரியும். இப்படி அணுவா தெரிஞ்சவளை எதிர்த்து நான் எந்த நம்பிக்கையில நிற்பேன்? நல்ல சந்தர்ப்பம். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா பெத்த அப்பந்தா கடத்த சொன்னான்னு பழிய இந்த ஆளு மேலேயே போட்டுடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம சேஃப் ஆயிருவோம். ஒருவேளை இது பரணி பாப்பாவுக்கு தெரிய வந்தா உங்களை வெறுத்துறாதா? இப்ப மட்டும் என்ன அப்படியே மேல பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்காளாவ. அருவாள் எடுத்து என் கழுத்தையே சீவ வராவ. புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துக்கிட்டு என்ன ரூமுக்குள்ள தள்ளி உசுரோட எரிக்க பார்த்தாங்க. அவளை நான் கொலை செய்வா சொல்லுதேன். நான் என்ன சும்மா கடத்தத்தானே சொல்லுதேன். அப்பா, மாமா சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்லப்பா. மாமா, நீங்க நாளையும் யோசிச்சுதான் முடிவு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா, நான் செய்யறேன் மாமா. சம்மந்தி, இவ்வளவு பெரிய விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுங்க சம்மந்தி. எப்போ மாமாக்கு உதவி பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது இல்லப்பா, அதை ஏன் கெடுக்க பாக்குற? மாமா, நீங்க கவலையே படாதீங்க. பக்காவா ஸ்கெட்ச போட்டு நானும் உங்க மாவுல தூக்கிடுறேன். இப்படி தாம்ல இருக்கணும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, கடத்தது ஒரு இடத்துல, அடைச்சு வைக்கிறது ஒரு இடத்துல. அதோடு நிறுத்திக்கிடணும். அதை தாண்டி என் மகன் மேல ஒரு தூசு கூட படக்கூடாது. நல்லா கேட்டுக்கிட்டே இல்ல மாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டதா மாமா. நேரா நேரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடு. அவளை நல்லா கவனிச்சுக்கிறணும். ரொம்ப முக்கியம், நான் தான் அவளை கடத்த சொன்னேங்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது. பாத்துக்க. அவ்வளவுதானே மாமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டதா மாமா. நீங்க கவலையே படாதீங்க. நடக்க வேண்டியது சூப்பரா நடக்கும். சரிங்க சம்மந்தி, நானும் கூட இருந்து எல்லா காரியத்தையும் பாத்துக்கிறேன். மாமா, இதெல்லாம் எங்க பாக்கியம் மாமா. எத்தனை காலமா உங்களுக்கு உதவி செய்யணும்னு காத்து கிடந்தது தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் நான் சொல்லுதா மாதிரி பாத்துக்க. சரிங்க சரிங்க சம்மந்தி. அப்ப நாங்க வரோம் சம்மந்தி. பாப்பா வரங்க மாமா. நல்லது. ஐயா, அவனை நம்பலாமா? கவனிச்சீங்களா? அந்த பையன் முடியே சரியில்லையே. என் மொழிய பார்த்தாலே அவன் பயப்படுற ஆளு. மற்றவங்களை நம்புறதை விட இவனுங்களை நம்பலாம். இல்லே, 2 பேருக்கும் என் மேல ஒரு மரியாதையும் இருக்கு ஜாஸ்தியா. அதோட பயமும் ஜாஸ்திதே. சொன்னபடி செஞ்சுட்டு வந்துருவானுங்க. ஏம்ல, உன் கோவம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. நீ எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொன்னதும் சரிதே, நான் அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததும் சரிதே. நீ வேணா யோசிச்சு பாரு. நான் உன்கிட்ட எந்த விளக்கமும் கேட்க தயாரா இல்ல. நீ போலாம். இல்லே, இப்படி கோவப்பட்டா என்ன அர்த்தம்? பாரு, நீ என் அம்மைக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்த, நான் உன் அம்மைக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். 2மே நியாயமான காரணத்துக்கு செஞ்சதுதான். உனக்கு அது புரியுதா இல்லையா? அதுக்காக எலெக்ஷன்ல நான் நாமினேட் பண்ணதுக்கு அந்த குதி குதிக்கிற? போ. அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா எனக்கு எதிரா நீ பிரச்சாரம் பண்ணு. எங்க அப்பா கூடவே போய் அவருக்கு ஓட்டு வாங்கி கொடு. போ. நான் தனியாவே நின்னு 2 பேரையும் சமாளிச்சுக்கிறேன். ஏம்லே, தப்புதான்ல. உன் மேல கோவப்பட்டு தப்புதேன். உன் அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து வந்து தேவையில்லாம என்னை உசுப்பேத்தி விட்டு போறானுவ. அதனால சட்டுன்னு கோவப்பட்டுட்டேன். இந்த மாதிரி இனிமேல் அப்படிலாம் கோவப்பட மாட்டேன். கோவப்படுறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். சிவா, போவோம். ஏம்ல, நீ பசி தாங்க மாட்டலாம். சோறு கூட திங்க கோச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. உனக்காக அங்க 50 பேரும் சாப்பிடாம உட்காந்து கிடக்காருவ. வா, போவோம். அதெல்லாம் முடியாது. இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? ஏம்ல, இப்ப நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல. ஏல, ஏதோ வாழைப்பழம் திருடுற மாதிரி ஈஸியா அவளை தூக்கிட்டு வந்துட்டோம்ல.
செமையா இருக்குல்ல இந்த திருட்டு. ஆமா தல. ஏலே ஏதோ உருமிட்டு இருக்கா, வாயில இருக்க டேப் எடுத்துடு. தல கத்துமே தல. ஏல அதுக்காக தான் எங்க அப்பா கெஸ்ட் ஹவுஸ ஊரை விட்டு தள்ளி கட்டி வச்சிருக்கான். எடுத்து விடல. இவர் கத்துனா கத்துட்டோம், நான் பாத்துக்கிட்டேன். ஏய் ஓ யார் மேல? ஏன் மேலே கை வச்சிட்டியா? என்னையே கடத்திட்டியா? சண்முகத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? உன்னை உசுரோட எரிச்சிருவான். ஆ என் அண்ணன் முத்துப்பாண்டிக்கு தெரிஞ்சதுன்னு வெய்யே, உன் கதை முடிஞ்சிரும்டா. மரியாதையா என்ன அவுத்து விடு. நீ பைத்தியமா இல்ல நான் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் நிச்சயம் நீதான் பைத்தியம். இல்ல நீதான் பைத்தியம். உன்னை கடத்த சொன்னதே உங்க அப்பா இருக்காரே, திருவாளர் சவுந்தரபாண்டி ஐயா, அவர்தான். இல்ல 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 நீ போய் சொல்ற. உன் மேல சத்தியமா டார்லிங், உங்க அப்பா தான் உன்னை கடத்த சொன்னாரு. சொல்லு, உங்க அண்ணனுக்கு தெரியாம அவர் உன்னை கடத்த சொல்லியிருப்பாரா? ஆக்சுவலா எனக்கு உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களெல்லாம் அனுபவிக்க தான் ஆசை. இந்த திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. உங்க அப்பா கடத்த சொல்லிட்டாரு, நீ வேற எனக்கு பிடிச்ச பொண்ணாச்சா, அதான் கடத்திட்டேன். வாங்கிட்டெல்லாம் போய் சொல்ல முடியுமா சொல்லு? அதான் உண்மையை சொல்லிட்டேன். யாரு நீ பாட்டுக்கு உங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லிடாத. ஏன்னா என் மாமா, அதாவது உங்க அப்பா, உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, கடத்தினது யாருன்னு உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏண்டா? நீ செய்யறது மட்டும் நியாயமா சொல்லு? என்ன இருந்தாலும் அவரு உன்ன பெத்தவரு, எவ்வளவு பெரிய மனுஷன். அவரை எதிர்த்து நீ எலெக்ஷன்ல நிக்கலாமா? தப்பு இல்லையா? ஓ இதுக்குதான் என்ன கடத்த சொன்னீங்களா? ஏம்ல நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? தேவையில்லை. கோவத்தை பாரு. நாலடி தள்ளி நின்னு பேசு. இதெல்லாம் ரகசியமா கேட்க வேண்டிய விஷயம். ஏம்புல உனக்கும் அந்த சண்முகத்துக்கும் கல்யாணம் ஆனதோட சரியாமே. அதுவும் உங்க 2 பேத்துக்குள்ள மேப்படி விஷயம்லாம் எதுவும் நடக்கலையாமே. ஏய் சீ, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அவன் இன்னைக்கு வந்திருக்கலனா நான் தான் உனக்கு மாமன். என்கிட்ட சொன்னா என்னவா? டேய் சண்முகத்தையும் முத்துப்பாண்டியும் விடு. என்கிட்ட ஏதாச்சும் வெச்சுக்கிட்ட நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.